கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 9ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 74, 75, 76 ஆகிய மூன்று சங்கீதங்களையும், மாலை நேர வேத பகுதியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக 76ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. என் அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனை எதிர்த்து வர சத்துருக்களினுடைய ஆயுதங்களை அவர் முறித்து போடுகிறவராயிருக்கிறார். அவருடைய கண்டிதத்தினால், அவருடைய பயங்கரத்தினால், பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டது. அவர் பயங்கரமான தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். அவர் அக்னிமயமானவர். அவர் அழிக்கிறவர். யாருக்கு அழிக்கிறவர்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களை அழிக்கிற அவர் வருகிறதில்லை. தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்களை அழிக்க என் தேவன் திட்டமிடுகிறார். அழித்து போடுகிறார். நம்மை கொண்டு அழித்து போடுகிறார். தேவ பிள்ளைகளை கொண்டு திட்டமாய் சொல்கிறார். அங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல, என் ஜனங்கள் எகிப்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து மீண்டு கானானுக்குள் பிரவேசிக்க வருகிற அந்த வழியிலே அமலேக்கியன் அவன் இடையூறு பண்ணினான், தடை பண்ணினான். எனவே அந்த அமலேக்கியனை நீ அழித்து போடு என்று சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற சம்பவம் அதில் இருக்கிறது. நான் குறுகின நேரம் தான் இருக்கிறதுனால நான் அதை வசனங்களா எடுத்து வாசிக்க முடியாது. எனவே வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மிருக ஜீவங்கள் அனைத்தையும் அழித்து போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஏன் அதை சொல்லுகிறேன்? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அவர் அழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். எரிகோவை யோசுவா தகர்த்து போட்டான். மீண்டும் இந்த எரிகோவை கட்டுகிறவன், அவனுடைய சந்ததி, அவனுடைய குடும்பம் சபிக்கப்பட்டு இருக்கும், கொல்லப்பட வேண்டும் என்று அவன் சட்டத்தை, அவனுடைய தேவனுடைய வார்த்தையின்படி அவன் அங்கு கடினமாய் சொல்லுகிறான். ஏனென்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறவன். என் அன்பான தேவ பிள்ளை, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர். உங்களோடு கூட, நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் யாக்கோபின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய், நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை அழித்து போடுகிறவராய் இருக்கிறார். இங்கே லேவியர் ஆகமம் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்க, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். பாருங்க, யாக்கோபின் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிற ஜனம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஜனம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனுக்கு தேவனுடைய கட்டளைகளின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஜனம் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். ஏன் அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக நீங்க என்ன செய்திருக்கீங்க? அவர்களோடு மனித ரீதியில நீங்க அவர்களோடு கூட போராடி இருக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த முத்திரை தரிக்கப்பட்டு இருக்கிறதா? அந்த தேவனுடைய முத்திரை தரிக்கப்பட்டு இருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் அழிந்து போவான். அங்கே எஸ்தர் ராஜாத்திக்கு விரோதமாக, அவனை நடத்தின மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். தேவன் அவனோடு கூட இருக்கிறது அவருக்கு தெரியாதது போல இருக்கலாம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல தேவனுடைய முத்திரை அங்கு இருக்கிறது. தேவனுடைய மகன், தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற அந்த ரெகக்னைசேஷன், ஆண்டவருடைய ஊழியக்கார தேவ பிள்ளை என்பது அங்கே உறுதி செய்யப்பட்டு அவன் தேவனுக்கு பயந்து அவன் செபிக்கிறான். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனாக இருந்தான். காலம் வந்தது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிக்க ஆமான் முயற்சிப்பட்டான். ஆனால் தேவ ஜனங்களை அழிப்பதற்கு தேவ ஊழியக்காரனை எடுத்து என் தேவன் பயன்படுத்தினார். யாக்கோபின் தேவன் அவனுக்கு அடைக்கலமாய், உறுதுணையாய், துணையாய் இருந்து சட்டங்களை மாற்றுவதற்கு ஆமான் கரத்தில் இருந்த மோதிரத்தை, ராஜாவின் மோதிரத்தை ஊழியக்காரனுடைய கரத்துல கொண்டு வந்து மாட்டுவதற்கு எதுவாய் ராஜா ஏறுகிற
ரதத்திலே இந்த ஊழியக்காரனை தேவ பிள்ளையை ஏற்றுவதற்கு ஏதுவாய் தேவன் கிருபை செய்தார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இது எப்படி முடிந்தது? என் தேவனுடைய ஜனம், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். இது எலியாவின் தேவன், இது தானியேலின் தேவன், தாவீதின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு, சாலமோனின் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனும் வழியில சந்ததியில வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படி தேவ ஜனமாய் தேவனுடைய மந்தையின் ஆடுகளாய் நாம் இருப்போம் என்றால், நம்ம மந்தையில இருக்கிற ஆட்டை கை வைப்பதற்கு ஒருவனுக்கும் அவர் இடம் கொடுப்பது இல்லை. ஒருவனுக்கும் அவர் இடம் கொடுப்பது இல்லை. அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் சொல்லும் போது பாருங்க, நான் உங்கள் நடுவிலே உலாவி, பாருங்க, ஆண்டவர் யாக்கோபின் தேவன் நம்முடைய சத்துருக்களுடைய ரதங்களை எல்லாம் பிடிங்கி போறது மட்டும் இல்லை. யாத்ரா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்துல அவர்கள் ஊடே பிரிக்கப்பட்ட சிவந்த சமுத்திரத்துல அவர்கள் வெட்டாந்தரையில நடந்து போகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வந்து அவர்களை அழிக்க திட்டமிடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் யாக்கோபின் பிள்ளைகள், யாக்கோபின் ஜனம், யாக்கோபின் இஸ்ரவேலின் கோத்திரம், அவர்கள் அந்த கரை ஏறி அங்கே போய்விட்டார்கள். மீண்டும் அந்த சிவந்த சமுத்திரம் ஒன்றாக இணைகிறது. இணைந்தவுடனே இந்த ரதங்கள், இந்த ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் கலண்டு போவதற்கு ஏதுவாய், அவர்களை கடினமாய் நடத்துவதற்கு ஏதுவாக அவர்களை தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த இடத்துல அவர்களை அந்த சேனையை அழித்து போட்டார். இன்று காண்கிற இந்த எகிப்தினை இனி காணமாட்டா என்று மோசே சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் செய்தார். அதே போல என் அன்பான தேவ பிள்ளை, உங்களுக்கு விரோதமாய் வருகிற தீய சக்திகளை, பொல்லாத ஆவிகளை என் தேவன் அழித்து போடுவார். நீங்க யாக்கோபின் தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும். யாக்கோபின் தேவனை வணங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என் தேவாதி தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என் தேவனானவர் என்று நீங்க சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய மந்தையின் ஆடுகளாக நீங்க இருக்க வேண்டும். அப்பொழுது நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவன், இந்த தேவனை பற்றி பிடித்து காத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபின் தேவனே, எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருந்து சத்துருக்களுக்கு ஆண்டவரோடு யுத்தம் செய்து அவர்களுக்கு ஜெயம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி இந்த நாளிலே அவர்கள், ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். அதே போல உங்க ஜனமாய் மாற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவலாய் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.